நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அரசியலில் சில விஷயங்கள் லேசாக அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துருவோன்னு தோணுது. ஏன்னா இந்தியாவில் அரசியல் நிகழ்வுகள் அவ்வளோ நடக்குது. நம்ம அதிகமாக வெளிநாட்டு செய்திகளை பேசும்போது இங்கே உள்ள அரசியல் கவனித்தோம்னா இங்கே இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஒரு ஒரு 3 விஷயத்தை பேசலான் இருக்கோம். நம்பர் 1 பிடி சாபம் அப்படின்னு, இந்த சாபத்தை உனக்கு பரிசாக தர்றேன் தங்கச்சி, இப்படி சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ராஜ்யசபாவில் மேல்சபையில் ஒரு கமல்ஹாசன் எம்பி அவர் தன்னுடைய கன்னி பேச்சில் அதிர விட்டுருக்காரு. சாதாரண இது இல்லை. ஸோ அதை பற்றின கொஞ்சம் விளக்கம் எல்லாரும் தெரியும். ஆனாலும் நம்ம கருத்து, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிற அந்த ஒரு விளக்கம். அதுபோக நம்பர் 2, நேற்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெண் சிங்கம்மா கர்ஜனை பண்ணாங்க பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவங்க போட்ட கர்ஜனை, அப்புறம் 5 நிமிஷம் வேணும் அப்படின்னு கேட்டால் 15 நிமிஷம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் சூரியகாந்த், அவர் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர் இடம் கொடுத்ததாக இருக்கட்டும், இவங்க சொன்ன டீட்டெயிலாக இருக்கட்டும், அதை பற்றி ஒரு சின்ன அலசல். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான, நமக்கு ஆச்சரியத்தை தரத்தக்க அளவுக்கு ஒரு செய்தி. இந்த செய்தி கான்ஸ்பரசியா அல்லது நடக்க போகுதா இல்லையான்னு தெரியாது. நமக்கு பல வகையில் அப்படி அங்கங்கே சர்ச் பண்ணும்போது நமக்கு கண்ணில் பட்டது, காதில் கேட்டது என்ன அப்படின்னா, நமக்கு ஓட்டு திருடன், வாக்கு திருடன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம். வாக்கு திருடன் யார்? நமக்கு ஞானேஷ்குமார். அதை நம்ம நண்பர்கள் ரொம்ப பாசமாக, அன்பாக சொம்பு திருடன் சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் நம்ம கேவலமாக அவர் பேச வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி அவர் ராஜினாமா பண்ணக்கூடிய முடிவில் இருக்கிறதா ஒரு தகவல். அது தமிழ்நாடு அண்டு வெஸ்ட் பெங்கால் முன்னாடி என்னன்னு தெரியல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு டீட்டெயிலாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது நம்பர் 1 நம்ம இங்கே உள்ள நம்ம கமலஹாசன். அவர் இப்போ நடிகர்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் நீதி மையம் அந்த கட்சியோட தலைவர். அப்புறம் இப்போது நியமன எம்பியாக திமுகவோட ஆதரவில் நியமன எம்பியாக இருக்கிற கமலஹாசன். ஸோ இது அதில் விமர்சனங்கள் எல்லாம் முன்ன வருது. அவர் எப்படி போட்டாங்க, இது செஞ்சாங்க, என்னென்ன வரட்டும், அதெல்லாம் வரட்டும். வந்ததுக்கப்புறமும் ஆனால் முதல் தன்னோட கன்னி பேச்சு, அதில் கமல் உண்மையிலேயே அவர் போட்ட போடு உரிமை இருக்குது. அது அந்த கேட்டோம்னா அது எப்படி இருக்குது, இந்த மாதிரி தமிழ் படித்தா பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை. அந்த அம்மா நிர்மலா சீதாராமன், அது மதுரையில் படித்தது, மதுரையில் பிறந்து மதுரையில் படித்தது பண்ணது எல்லாம் சொல்கிறாங்க. அந்த அம்மா ஒரு தமிழராக ஏற்றுக்கவே முடியல. ஸோ தமிழராக இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த அம்மா எந்த தகுதியில் இவ்வளோலாம் பேசுகிறாங்க. தமிழ் படித்தா பிச்சை எடுக்கக்கூட லாய்க்கு இல்லை அப்படின்னா, ஆம், பிச்சை எடுக்க லாய்க்கு இல்லை, பிச்சை எடுக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய இந்தியை வச்சு, ஆங்கிலத்தை வச்சு நீங்கள் பிச்சை எடுத்துக்கீங்க. தமிழ் பிச்சை எடுக்காது அப்படின்னு எவ்வளோ ஆணித்தரமாக சொன்னார் பாருங்கள். அது சூப்பர். அந்த பேச்சில் பிச்சை எடுக்காது அப்படிங்கிறது தான். அது போக திருடாது. ஏன்னா இந்த ஓட்டு திருடனை வச்சு ஓட்டு திருடுறது, அப்புறம் மக்களோட பணத்தை திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு மட்டும் போய் கொடுக்கறது. அதுக்கப்புறம் எதை எடுத்தாலும் நாங்கள் 25 கோடி பேருக்கு இவ்வளோ பண்ணிட்டோம், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பண்ணோம், நாங்கள் என்னென்னவோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம், இங்கே மொத்த இந்தியாவிலையும் டாய்லெட் கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு வாயை திறந்தா பொய். அவர் மோடி பொய் சொல்கிறாருன்னா அதை தாண்டி இந்த அம்மாவும் பொய்ன்னு இவ்வளோ பொய். ஆக்சுவலாக பொய் பேசுகிறவங்களுக்கு தண்டனை அப்படின்னா இந்த அம்மாவெல்லாம் எப்போவோ பொசுக்கி போயிருக்கும் தண்டனையில். அவ்வளோ பொய், வாயை திறந்தா பொய். அப்புறம் துவேஷம். அந்த சில நேரத்தில் கோபமாக இருக்கும்போது முகத்தை பார்க்கணுமே. நான் இது தனி மனித இதெல்லாம் தாக்குதல்லாம் பண்ணலை. அதாவது நீ ஒரு யோக்கியமாக இருந்தால் மக்கள் முன்னாடி நின்று பேசி, நான் சோ அப்படின்னு ஓட்டு வாங்கி தேர்தலில் ஜெயிச்சு மணி அமைச்சர் ஆனால் பரவாயில்ல. பேக்டோர் வழியே நீ அமைச்சர் ஆனேன்னா இன்னொரு பேக்டோர் வழியே ஒருத்தர் எம்பி ஆன ஒருத்தர் ஒன்றை இப்படித்தான் பேசுவார். அவர் ஒட்டக்கூத்தன் சொன்னதை சொல்லி நீ நான் சாபமிட்டு வாழ்த்துக்கிறேன், நீ அப்புறம் இந்த மாதிரி சாபத்தில் இதெல்லாம் விடுறதில்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கள, நீங்கள் பண்ண வினை உங்களை அறுக்கும்
அப்படின்னு என்ன கேட்கும்போது நமக்கு உண்மையிலேயே சிலுத்துது. வந்து யாரோ ஒருத்தன் வந்து தமிழ் இது மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு, பிச்சை எடுக்க ஒரு லாய்க்கு இல்லை, தமிழ் படித்தா வேஸ்ட்டு, பிச்சை எடுக்க ஒரு லாய்க்கு இல்லை அப்படின்னா தமிழ் பிச்சை எடுக்காது, அதே மாதிரி திருடாது. அப்புறம் இந்த கமல்ஹாசன் அவர் சொன்னது, இந்த கமல்ஹாசன் வந்து நாட்டையும் விற்க மாட்டான், ஓட்டையும் விற்க மாட்டான், எல்லாத்தையும் நான் வந்து இது ஸ்டேட்டாக தான் இருக்கேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த பேசுனதாக இருக்கட்டும். அது போக தனக்கு இந்த பதவி வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னதாக இருக்கட்டும். அப்புறம் இந்த கன்னி பேச்சில் இதே அவையில் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா அவர் வந்து அங்கே உரையாற்றினதாக இருக்கட்டும். எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரத்தமிழன் எப்படி கர்ஜனை செய்வானோ, எப்படி வந்து பயங்கர கம்பீரமாக பேசுவாரோ, அந்த பேச்சு, அந்த இது கன்னி பேச்சுன்னு பேப்பரில் வந்து வச்சு ஒரு மாதிரி கொஞ்சம் முன்னப்பின வருதா, அது என்ன கன்னி பேச்சு. எனக்கு தவறான வார்த்தைகள், கோபத்தில் ஏதாவது உங்கள் மேலே தவறான வார்த்தை பிரயோகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையில் தான் நான் வந்து எழுதி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே ஓகே. இந்த கமலோட கன்னி பேச்சு வந்து உண்மையிலேயே ஒரு கன்னி பேச்சு இல்லை, அது வந்து ஒரு கன் பேச்சு. கன் அதோட பேச்சு. இந்த இது பேசும்போது அவர் சிபி ராதாகிருஷ்ணன் இந்த அவையில் நடத்தினாரா, அவர் பார்க்கணும், ப்ளீஸ் கன்க்ளூட் அப்படின்னு முடிச்சு வைங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது இது ஒரு சூப்பர்பு நிகழ்ச்சி. அந்த அம்மாவுக்கு அது தவறான வார்த்தை பற்றி எதுவும் பண்ணக்கூடாது. அந்த அம்மாவுக்கு பதிலடி கொடுத்ததில்ல, சூப்பர் பதிலடி கமல் கொடுத்தது. இந்த விஷயத்தில் கமலை வந்து நானும் நம்ம சார்ந்தவங்களும் உண்மையிலேயே நன்றி சொல்கிறோம், பாராட்டுறோம், இதுக்கு வந்து வாழ்த்துக்கிறோம். அப்புறம் இவரை வந்து நம்ம எம்பி ஆக்கணுமே அப்படிங்கிறதுக்கு பெருமைப்படுறோம். அந்த பேச்சு, அவர் செயல்பாடு என்ன வருது, எப்படி வருது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபியில் இளையராஜாவை எம்பி ஆக்குனாங்க. அவர் எம்பியானா அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. எம்பி ஆக்கினாங்க, ரைட், ஓகே. ஒரு மரியாதை, ஒரு மிகப்பெரிய இசைஞானிக்கு மரியாதை கொடுத்தாங்க, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இவர் வந்து எம்பி ஆன உடனே அவர் அங்கே போய் பேசின பேச்சு, ஸோ இது அந்த மொத்த பேச்சும் இப்போ ஊடகத்தில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பரவி கிடக்கு, ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதை மற்ற இடங்களில் மொழி மாற்றம் பண்ணி நிறையா கேட்குறதா தகவல். அப்படி கேட்கும்போது இந்த அம்மா இந்த மூஞ்சி எங்கே வைக்கும், அதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, கமல் ஹெட்ஸ் ஆஃப். அவங்களுக்கு பிஜேபி அப்புறம் பேக்டோர் வழியே வந்து திரும்ப மினிஸ்டர் ஆகி மக்களை சந்திக்க திராணி இல்லாத, அதே இது கமல் நீங்கள் பேசுனீங்கன்னா மக்களை சந்தித்து தோல்விட்டாலும் பரவாயில்ல, மக்களை சந்தித்தவர் அவர் இப்போ பேக்டோர் இல்லை. ஆனால் இந்த அம்மா வந்து மக்களை சந்தித்ததே இல்லை. ஸோ இவ்வளோ மோசமான ஒரு மோசமான புத்தி உள்ள ஒரு அமைச்சர் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டை கேவலமாக அப்படி பேசி ஹேண்டில் பண்ணுற இந்த அம்மாவுக்கு சரியான பதிலடி கொடுத்த கமல்ஹாசனுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். அடுத்து வந்து நேற்று உச்சநீதிமன்றத்தில் மேற்கு வங்காளத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே என்ன சொல்லுவோம், அவங்க பேசின பேச்செல்லாம் கேட்கும்போது நமக்கு காது, இதாவது இவ்வளோ மோசமாக இருக்குது, இதுக்கு என்னோட மாநிலம் இதில் இவ்வளோ மோசமாக இருக்குது, 1 கோடி பேருக்கு மேலே என்ன சொல்கிறாங்க, இவர் நம்ம கமல் சொன்னது தான், அது அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம், ஆனால் எங்கள் பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை, அப்போ நாங்கள் என்ன பிணங்களா, நாங்கள் என்ன செத்து போனவங்களா அப்படின்ற மாதிரி வந்து எல்லா இடமும் பிரச்சனை. தமிழ்நாட்டிலையும் இன்னும் ஏற்கனவே 97 லட்சம் பேர், அது போக இன்னும் கோடிக்கணக்கான பேருக்கு இது நோட்டீஸ் வந்து இன்னும் போகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த ஞானேஷ்குமார் அப்படின்ற ஒரு வாக்கு திருடன், அவர் மேலே அவ்வளோ புகார் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். அப்போ கேட்கும்போது ஸோ உங்களுடைய அட்வொகேட்ஸ் தான் வந்து நல்லா வாதாடுறாங்க, சிறப்பாக வாதாடுறாங்களே, நீங்களே வந்து இங்கே வாதாடணுமா அப்படின்னா, ஓகே எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து 15 நிமிஷம் எடுத்துங்க அப்படின்னு கொடுத்ததாக இருக்கட்டும். ஏன்னா வரலாற்றில் முதன்முறையாக ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அந்த கருப்பு கோட்டு அங்கேயே அது போட்டுக்கிட்டு அவங்களே வந்து தன்னுடைய மாநிலத்துக்காக, தன்னுடைய மாநில மக்களுக்காக வந்து இறங்கி வாதாடுறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு புதுமையான விஷயம், ஒரு முதன்முறையாக நடக்கிற விஷயம். வந்து அப்படி பேசணுன்னா 6 முறை நான் வந்து கடிதம் எழுதியிருக்கேன். என்னை வந்து இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்கிற இடத்துல நான் இருக்கேன். ஆனால் நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணா ஆனால் எனக்கு வந்து 6 கடிதம் கொடுத்துருக்கேன் தலைமை தேர்தல் ஆணையருக்கு. ஒரு கடிதத்துக்கு பதில் வரணுமே. அப்போ
நான் யார், அவர் யார்? அப்போது இந்த தேர்தல் ஆணையம் யாருக்காக வேலை செய்யுது? இல்லை அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? எனக்கு பதில் வேணுமே. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தவறுகள் நடக்குது. அது போக அவங்க சொன்ன விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்ன? பெண்கள் வாக்கு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அந்த பெண்கள் வாக்கு பூரா வந்து இந்த பேர் தப்பு, இதுக்கு முன்னாடி போட்ட பேர் அவங்க அப்பா பேரில் இருக்கும், சரணம் அப்பாவில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கணவர் பேர் வரும், இல்லை பேர் மாற்றிருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட பெண்களோட ஓட்டை பூரா இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணி, அது போக ரொம்ப முக்கியமாக இப்போவே வந்து எப்படின்னா அந்த பார்வையாளர் வருவாங்கல்ல, தேர்தல் பார்வையாளர்கள், அவங்க கையில் கொடுத்து இந்த பேரெல்லாம் நோன்னு எல்லாம் நீக்கி ஏகப்பட்ட குளறுபடி எல்லாம் பண்ணி அங்கே பிஜேபிக்கு ஆதரவாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை திருட்டு வேலையும் ஞானேஷ்குமார் தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக குரல் ஒன்று இன்னும் வரல. ஆனால் திமுக உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கு, வழக்காடுது, எல்லாம் செய்யுது. ஆனால் அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், எந்த கட்சியும் இதுக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒன்றுமே வந்து கொந்தளிக்கலையே. இங்கே நம்ம மக்களோட வாக்குரிமை போகுது. இதில் வந்து அவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாக்கு தானே. ரெட்டலைக்கு போடக்கூடிய வாக்கு வந்து இல்லைன்னு போயிடுச்சுன்னா பரவாயில்லையா அவங்களுக்கு? ஆனால் இவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியோட வந்து கைகோர்த்தவங்களுக்காக அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுறது, இப்படி ஒரு கேவலமான ஒரு கூட்டணி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா. அது போக தாவேக்கா அது சொல்லவே வேண்டியதில்லை. டான்ஸ் ஆடவும் இது செய்வோம், ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, அது ஒரு கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல கட்சி இல்லைன்ற அளவுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோக நாம் தமிழர் கட்சி அது எதிர்த்து நிறையா பேசுகிறாரு. அவரோட குரல் அவ்வளோதான் போய் சேரும். ஆனால் இதை திமுக ஓரளவு பண்ணுது. ஓரளவு என்னென்னா இந்த அம்மா பண்ண மாதிரி, பட் இவங்க ஆள் வச்சு பயங்கரமாக உச்சநீதிமன்றத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் மீறி பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. இந்த அம்மா வந்து இந்த அம்மான்னு சொல்கிறது ஒரு அன்பு மிகுதியில் சொல்கிறது. அவங்க மாநிலங்களுக்கு ஒரு முக்கியமாக நல்ல வழிகாட்டியிருக்காங்க. ஸோ அங்கே போய் இறங்கி பேசினா இப்போ முக்கியமாக வந்து 9ஆம் தேதிக்குள்ளே இவங்க கொடுத்த கடிதங்கள் எல்லாத்தையும் வாக்கு திருடன் ஞானேஷ்குமார் பதில் சொல்லியே தீரணும். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன், கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருப்பேன், என்ன செய்ய பார்ப்போம், நீயும் நானும் ஒன்று தான், நீயும் வந்து ஒன்றையும் ஒன்று செய்ய முடியாது, இண்டிபெண்ட்டு நானும் இண்டிபெண்ட்டு, நீ வந்து என்னை உத்தரவு போட முடியாது அப்படின்னு பதில் கொடுக்காமல் இருந்தால் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போது அந்த மாதிரி வரும்போது ஒரு மோஷன் கொண்டு வந்து இவர் வந்து தூக்கி கடாசுமா சுப்ரீம் கோர்ட், இல்லை தேர்தலை நிறுத்தி இதெல்லாத்தையும் இப்போதைக்கு இந்த எஸ்ஐஆர் வடிவத்தில் வந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம தேர்தல் நடத்தக்கூடாது, பழைய லிஸ்ட்டில் தேர்தல் நடத்தணும், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகுதா? அல்லது சுப்ரீம் கோர்ட்டும் வேறு வழி இல்லாமல் சரி நடத்துங்க அப்படின்னு விட போகிறாங்களா? 9ஆம் தேதி வந்து கொடுக்கலையா, சரி ஓகே அவங்க தான் கொடுக்கலையா என்ன பண்ணுறது அப்படின்னு சமாதானமாக போகிறாங்களா? என்ன பண்ண போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்? இப்போ வந்து பால் இஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அவங்ககிட்ட இருக்குது. அந்த இப்போ பால் இஸ் இன் ஒரு கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட கோர்ட்டில் வந்து இப்போ பால் இருக்குது. அவங்க தான் இனி முடிவெடுக்கணும். இப்போ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி திமுகவும் வந்து இங்கே பண்ண முடியும், கேரளாவிலேருந்து பண்ண முடியும். மாநிலங்களை வந்து என்ன கிள்ளுக்கிறியாக நினச்சி ஒன்றிய அரசு இவ்வளோ மோசமாக இவ்வளோ கேவலமாக நடத்துறது உண்மையிலேயே வந்து கடந்த ஒரு 10-12 வருஷமாக நடந்துக்கிட்ட இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நல்லா சூப்பராக ஆச்சா இல்லை, காங்கிரஸ் மோசம்தான். ஆனால் இவங்க பண்ணுற மோசம் இருக்குல்ல, ஒரு அநாகரிகமான மோசம் இது. வாயை திறந்தால் பொய், மக்கள் வந்து என்ன சொன்னால் நம்புவாங்க அப்படின்னு இன்னும் எத்தனை வருஷம் தான் பொய் சொல்லிகிட்டு இருப்பீங்க? இதுக்கு ஒரு முடிவு இப்போ வந்துக்கிட்டு இருக்கதான் தோணுது. ஸோ இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெண் சிங்கம் பண்ண கர்ஜனை, அதை பற்றின டீட்டெயில். அது போக அடுத்து முக்கியமான இன்னொரு செய்தி, இந்த செய்தி 100% உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்டது இல்லை. வாக்கு திருடன் ஞானேஷ்குமார் அழுத்தம் தாங்க முடியாமல், ஏன்னா இதே மாதிரி இப்படி போச்சு அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம இது சொல்லுவோம் படத்தில், சில படங்களில் வந்து ஒரு மாதிரி தெருவாக விரட்டுவாங்களே, இந்த மாதிரி மக்கள் இது எல்லாம் சேர்ந்து விரட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயத்தில் இப்போ ராஜினாமா பண்ணக்கூடிய முடிவில் இருப்பதாக ஒரு தகவல் கசியுது. அந்த தகவல் அதான் ஏற்கனவே சொன்னதான், இது வந்து 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. நம்ம யூட்டர் இவங்க எல்லாம் வந்து ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தகவல் உறுதியா என்னான்னு பார்த்து சொன்னால் ஓகே தான். நமக்கு இதுக்கு மேலே உறுதிப்படுத்த நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், வேறு எங்கேயும் வந்து நமக்கு ஒரு டீட்டெயிலாக வந்து கிடைக்கல, இதை தாண்டி கிடைக்கல. ஆனால் ராஜினாமா பண்ண போகிறதா ஒரு முடிவில் இருக்கிறதா தகவல். அவர் வந்து இல்லை அங்கே சமாதானம் பண்ணி இல்லை நீ தான் இருக்கணும், நீ தான் வந்து நான் போடுற எலும்புக்கு வாலாற்ற ஒரு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்க வைக்க போகிறாங்களா? ஏன்னா இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது கேவலமாக சொல்கிறது இல்லை. அங்கே பிஜேபி ஆளுகிற அரசு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து வாலாட்டிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ ஒரு இண்டிபெண்ட் அப்படின்னா நீ வந்து மக்களுக்கான ஒரு ஆளா அல்லது அந்த கட்சிக்கான ஆளா? இப்போ எதிரில் மற்ற கட்சிகள்லாம் மற்ற ஆட்கள்லாம் வந்து மனுஷங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அறிவு இல்லையா, இல்லை உணர்வு இல்லையா, இல்லை உரிமை இல்லையா?
எதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு இப்படி தான் பண்ணுவேன், பீகாரில் இப்படி தான் பண்ணி நான் ஜெயிக்க வச்சேன், மகாராஷ்டிரா இப்படி தான் பண்ணி ஜெயிக்க வச்சேன், கர்நாடகா தான் ஜெயிக்க வச்சேன், எல்லாத்தையும் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் ராகுல் காந்தி கொடுத்த எதுக்குமே பதில் இல்லை, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, எதுக்கும் பதில் இல்லை. இப்படியே இருந்தாலும் எவ்வளோ நீ இப்படி இருப்ப? அப்போனா இது இந்திய மக்கள் 140 கோடி பேர் மேலே இருக்கிற இந்திய மக்கள் இடிச்சவங்களா? அப்போ நீ யார் அப்போ அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ அந்த ஆளுக்கு ஒரு சரியான முடிவு வரணும். அந்த முடிவுக்கு இப்போதைக்கு மணிக்கட்ட ஆரம்பிச்சிருக்குது பெண் சிங்கம் மம்தா பானர்ஜி. அதுக்கு சப்போர்ட்டாக இப்போது பெரிய அளவுக்கு இவங்க இப்படி பேசினதுக்கப்புறம் திமுகலையும் வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இவங்களும் இனி கோர்ட் அணுகி, அது போக இங்கே வந்து அந்த இவங்க வருவாங்க இல்லையா, திடீர்னு வந்து 19ஆம் தேதி பிப்ரவரி இந்த மாதம் 19ஆம் தேதி ஃபைனல் லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகிற இடத்துல திமுகவும் இல்லை அப்படின்னு சொல்லி தகவல். ஸோ இந்த நேரத்தில் அந்த ஆள் ராஜினாமா பண்ணி கண்காணாத இடத்துக்கு ஓடிடுறது அந்த ஆளுக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.